ப்ராபபிள் 11 ஆர்சிபி மீது என்ன இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் இவங்க ரெண்டு பேர் தான் ஓபனர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மோரார்லெஸ் முடிவு பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ ரஜத் பத்திதார் அண்ட் ஜிதேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட நம்பர் 3 அண்ட் நம்பர் 4. இல்ல ரஜத் பத்திதார் டெஃபினட்டா. நான் வந்து ஜேக்கப் பெத்தல் நம்பர் 3ல ஆடுவேன் பத்ரி. நம்பர் 7 வந்து குருணால் பாண்டியா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, நம்பி எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் 144 190 எடுத்துட்டு போற அளவுக்கு யார் இருக்காங்க, எந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க குருணால் பாண்டியா விட்டா? ரீகேப் பண்ணோம் 11 அப்படின்னா விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். எங்க ரெண்டு பேர் டி-ஷர்ட் கலரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க எதை பத்தி பேச போறோம்னு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பத்தி தான் பேச போறோம் இந்த ஒரு வீடியோல. ப்ராபபிள் 11 ஆர்சிபி மீது என்ன இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரைட் அவே வீடியோக்குள்ள போலாம். பிரேத்தம், ஓபனர்ஸ் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் இவங்க ரெண்டு பேர் தான் ஓபனர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மோரார்லெஸ் முடிவு பண்ணலாம் நினைக்கிறேன். விராட் தெரியும் நமக்கு ஒரு ஓபன் தான் பண்ண விருப்பப்படுறாரு 20 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல. பட் ஃபில் சால்ட் சம எமர்ஜென்ஸ். போன சீசன் ரொம்ப நல்லா விளையாண்டாரு கேகேஆர் இருக்கு. ஒரு நல்ல பை இந்தியன் ஓபனர், அதிரடி ஃபாரின் ஓபனர். விராட் கோலி கேப்டன் ஆஃப் ஆர்சிபி அகைன் அண்ட் ஃபில் சால்ட் கல்கட்டா சூப்பரா பண்ணார் பத்ரி. ஒரு பேஸ் பிரைஸ்ல பிக் பண்ணாங்க கல்கட்டா. அந்த டைட்டில் வின்னிங் ரன்ல ரொம்ப ரொம்ப குரூஷியல் நாக்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. அவரும் சுனில் நாராயண் அந்த டாப் ஒரு அதிரடி ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அண்ட் அவருக்கு நல்ல பேடே தான். அந்த மாதிரி ஸ்டார்ட் எல்லாம் பண்ணி இப்போ அவர் அதனோட பெனிஃபிட்ஸ் இப்போக்கே ஆர்சிபி பே பண்றாங்க அவருக்கு. அண்ட் குட் ஆப்ஷன் விக்கெட் கீப்பர் ஆல்சோ. ஸோ 2-in-1 ரோல் பண்ண போறாரு ஃபில் சால்ட். ஓபனர் கம் விக்கெட் கீப்பர். ஓபனர் விக்கெட் கீப்பர் ரெண்டு பெரிய பாக்ஸ் டிக் பண்றாரு. நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 நான் இந்தியன் பிளேயர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறேன் பிரேத்தம். ஏன்னா நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 இந்தியன் பிளேயர்ஸ் எப்பெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்களோ இந்த டீம் நல்லா பண்ணிருக்கு. இது என்னோட அப்சர்வேஷன் அண்ட் ஒப்பீனியன் as well. ஸோ ரஜத் பத்திதார் அண்ட் ஜிதேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட நம்பர் 3 அண்ட் நம்பர் 4. ஓபனர்ஸ் நம்ம டிபேட் பண்ணல. பட் 3 and 4 நீங்க வேற ஏதோ யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரஜத் பட்டிதார் டெஃபினட்டா. நான் வந்து ஜேக்கப் பெத்தல் நம்பர் 3ல ஆடுவேன் பத்ரி. வில் ஜாக்ஸ் இல்லாத ஒரு ஹோலை இவர் ஃபில் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேல. ஜேக்கப் பெத்தல் போறீங்க பாத்துக்கீங்களா? வாட் இம்ப்ரெஸஸ் யூ? பாத்திருக்கேன். அவர் வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல ஆடி பாத்திருக்கேன். நல்ல பவர்ஃபுல் ஹிட்டர். அப் தி ஆர்டர் தான் ஆடுவார் அவரு. அண்ட் இப்போ கூட நீங்க ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்கிலாந்து வந்து இப்போதான் கிரைஸ்ட் சர்ச்ல நியூசிலாண்டோட ஒரு டெஸ்ட் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சாங்க. அது ஜேக்கப் பெத்தல் டெபியூ பண்ணாரு நம்பர் 3. அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரி அடிச்சதுல அவர் T20 பிளேயரை தூக்கி இதுல போட்டிருக்காங்க. T20 தான் அவரோட ஃபார்மேட். வில் ஜாக்ஸ் பண்ண அந்த ரோல ஒரு 60-70% அவர் பண்ணி கொடுத்தாரு கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ ஜேக்கப் பெத்தல் நான் 3க்கு போறேன். நம்பர் 4 நான் ரஜத் பட்டிதாருக்கு போறேன். ரஜத் பட்டிதார் ஃபேண்டாஸ்டிக் டேக் டவுன் ஆஃப் ஸ்பின். அவரை மாதிரி I think he's one of the best spin hitters in the country. So Rajat Patidar at 4. Situation ஜாஸ்தி ஸ்பின் வந்ததுன்னா maybe Patidar could go at 3, but Bethel 3, Patidar 4. அப்படிதான் நான் போவேன். என்னோட வந்து 3 and 4 டெஃபினட்டா பத்திதார், ஜிதேஷ் சர்மா. ஏன்னா ஜிதேஷ் சர்மா நான் ஆடி பாத்திருக்கேன். விதர்பால கூட விளையாடி இருக்கேன். செம்ம நல்லா ஆடுவாரு. குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஸ்வீப், இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் இதெல்லாம் ரொம்ப நல்லா ஆடுவாரு. அப் தி ஆர்டர் கொஞ்சம் நல்ல பெரிய பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை ப்ரோமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்பர் 5 வந்து லியம் லிவிங்ஸ்டன் இல்லையா? நம்பர் 5 வந்து லியம் லிவிங்ஸ்டன். இதுல வந்து டிபேட் கிடையாது. பவர் ஹிட்டர், ஆஃப் ஸ்பின்னர், இதுக்காக தான் எடுத்துருக்காங்க அவர். தமிழ் ஆக்டர் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு குரூஷியல் ரோல் பண்ண போறாரு பத்ரி. லிவிங்ஸ்டன் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, லெக் ஸ்பின்னும் போடுவாரு. அண்ட் பேட்டிங் அதிரடி பேட்ஸ்மேன். ஐ திங்க் மேக்ஸ்வெல்ல விட கொஞ்சம் கன்சிஸ்டன்சி எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி லியம் லிவிங்ஸ்டன் கிட்ட இருந்து. லியம் லிவிங்ஸ்டன் மேக்ஸ்வெல்லோட ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா மேக்ஸ்வெல் கிட்ட எல்லா அந்த டூல்ஸும் இருந்தது பத்ரி. ஆனா அவர் கன்சிஸ்டன்சி போன சீசன் கொடுக்கல. 2023 ஓரளவுக்கு கொடுத்தாரு. 2024 கன்சிஸ்டன்சியே இருக்கல. ஐ திங்க் அந்த ஒரு பெரிய ஹோல லியம் லிவிங்ஸ்டன் ஃபில் பண்ணுவாருன்னு ஆர்சிபி நம்புறாங்க, நானும் நம்புறேன். ஐ திங்க் லியம் லிவிங்ஸ்டன் எனக்கும் பிடிச்சிருக்கு. அதிரடியான ஒரு பிளேயர், செம்ம ஃபீல்டரும் கூட. நிறைய ஆப்ஷன்ஸ் டெஃபினட்டா கொடுக்குறாரு. மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ நம்பர் 6ல வந்து நான் டிம் டேவிட போட போறேன் பிரேத்தம். ஏன்னா டிம் டேவிட் ஒரு அதிரடியான பிளேயர். ஐ வாண்ட் தட் லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேக் டு பேக் வரணும். இதான் என்னோட ஃபயர் பவர். அதாவது ஒரு டீம்ல T20 கிரிக்கெட்ல இந்த ஃபினிஷர் அண்ட் லோவர் ஆர்டர்ல ஒரு ஃபயர் பவர் நீங்க கேட்பீங்க. அது ஒரு நெசசிட்டி மாதிரி ஆயிடுவது. ஸோ லியம் லிவிங்ஸ்டன் அண்ட் டிம் டேவிட் மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லா ஆடி பார்த்திருக்கோம், சில நாக்ஸ். பட் அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம்ல டிம் டேவிட நான் பேக் பண்றேன்.
நான் இங்கதான் ஸ்லைட்டா டிஃபர் பண்ணுவேன் பத்ரி. நான் வந்து ஜிதேஷ் சர்மா நம்பர் 6 ஆடுவேன். நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட்ஸ் தான். பேஸ் பவுலர்ஸ் டிம் டேவிட் நல்லா அடிப்பாரு. பட் எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. லியம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், பட்டிடார் அண்ட் ஜிதேஷ் கம்பைன் பண்ணா நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு போலான்னு. சோ நான் ஜிதேஷ் நம்பர் 6 வைப்பேன். அங்கதான் நாங்க ரெண்டு பேரும் ஒரு வேறுபாடு இருக்கு. நான் வந்து ஜிதேஷ் சர்மா மேல அமைச்சு டிம் டேவிட் கீழே போடுறேன். நீங்க ஜேக்கப் பெத்தல் மேல அமைச்சு ஜிதேஷ் சர்மா கீழே அனுப்புறீங்க. சோ ஒரே ஒரு சேஞ்ச் நம்ம டிஃபர் பண்றோம். டாப் 6ல நம்பர் 7 வந்து குருணால் பாண்டியா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, நம்பி எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆர்சிபி ஒரு சேலஞ்சா இருக்க போகுதுங்க. இவரோட ஒரு போலிங் வந்து எப்படி போட போறாரு நான் டெஃபினட்டா வைக்க போறேன். பட் பேட்டிங்கும் ஆடுவாரு, நல்ல ஃபீல்டிங்கும் பண்ணுவாரு. சோ அந்த ஒரு நம்பர் 7ல வந்து ஒரு பேலன்ஸ் டீம் கொடுப்பாரு குருணால் பாண்டியா. குருணால் பாண்டியா ஒரு ரொம்ப யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர், இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் சொல்றாங்க பத்தி, யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர். அது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் குருணால் பாண்டியா தான். ஓரளவுக்கு பேட்டிங் ஆடிடுவாரு, ஓரளவுக்கு போலிங் ஆடிடுவாரு. ஆனா நீங்க வந்து அவரை கம்ப்ளீட்டா வந்து ஒரு பேட்ஸ்மேனும் சொல்ல முடியாது, ஒரு போலர்னும் சொல்ல முடியாது. சோ ஐ திங்க் இது என்னோட அபிப்பிராயம் தான். தட் குருணால் பாண்டியா நல்ல கிரிக்கெட்டர், யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர். நம்பர் 7 கொஞ்சம் ஜாஸ்தி. நம்பர் 8னா குருணால் பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். நம்பர் 7 ஒரு ஸ்பாட் ஹையோன்னு தோணுது. ஏன்னா ஒரு 140 130 for 5 140 for 5 குருணால் பாண்டியா வந்து ஆடுறாருன்னா 190 வரைக்கும் எடுத்துன்னு போவாரா ஸ்கோர். சோ அதுதான் எனக்கு ஒரு இது. பட் இந்த லெவல்ல அவர் 7 ஆடிதான் ஆகணும். 140 for 5 190 எடுத்துட்டு போற அளவுக்கு யார் இருக்காங்க? எந்த மாதிரி பிளேயர் இருக்காங்க குருணால் பாண்டியா விட்டா? அதான் சொல்றேன், வேற யாரும் இல்ல. அவங்க அது ஒரு அபினவ் மனோகரோ அந்த மாதிரி ஒரு பவர் பிளேயரை எடுக்கல. அதனால குருணால் பாண்டியா ஆடிதான் ஆகணும். அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வருஷம் 14 கேம்ஸ் ஆடி அவர் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நிறைய பிரான்சைஸ் நீங்க பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா வந்து 14 மேட்ச் 4 மேட்ச் ஆடுவார், ஜாலியா வெளில உட்காந்து பாக்கி 10 மேட்ச். இந்த பிரான்சைஸ்ல அவர் 12 13 மேட்ச் ஆடிதான் ஆகணும். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் ஆகணும். பேட்டிங்கோ போலிங் அதுல டவுட்டே இல்ல. சோ போலர்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணலாம். அடுத்தது 8 9 and 10. என்னோட 8 9 and 10 யாருன்னா புவனேஸ்வர் குமார், ரஷீக் சலாம் அண்ட் யஷ் தயால். இதான் என்னோட 8 9 and 10. புவனேஸ்வர் குமார் டெஃபினட்டா ஹை பிரைஸ் எடுத்திருக்காங்க. எக்கச்சக்க நம்பிக்கைங்க புவனேஸ்வர் குமார் மேல வச்சு எடுத்திருக்காங்க. முகமது சிராஜ் இல்ல, அவர் தான் அந்த ஓப்பனிங் போலிங்கும் போடணும், ஒரு எண்ட் போலிங்கும் போடணும். சோ ஐ திங்க் லாட் ரிலைஸ் ஆன் ஹிம். நான் வந்து ஒரு யங்ஸ்டர் போவேன் பத்ரி. 8 ரஷீக் சலாம் ஒரு டீசென்ட் கிரிக்கெட்டர், டீசென்ட்ல நல்ல கிரிக்கெட்டர், அப் அண்ட் கமிங், பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அவரை நான் ஆடி பார்த்திருக்கேன். ஒரு 15 16 அடிப்பார், ஒரு 7 8 போல அந்த அபிலிட்டி இருக்கு. சோ நான் ரஷீக் சலாம் 8 ஆடுவேன், புவியன் 9 ஆடுவேன். நீங்க வந்து புவியன் ரசிக் நீங்க, நான் ரசிக் 8 போடு, புவி 9ல போடுவேன். சோ ஐ திங்க் கிவ் தி யங்ஸ்டர் a chance. புவி ஆஃப் கோர்ஸ் பவர் பிளேல இப்ப கூட 2 விக்கெட் எடுப்பாரு, அந்த டவுட்டே கிடையாது. சோ 8 and 9 அதுதான் என்னோட 8 and 9. ரசிக் அண்ட் தென் புவி. 10 என்னோட 10 வந்து யஷ் தயால். நான் யஷ் தயால் ஸ்ட்ரைட் அவே 11ல எடுப்பேன். அங்க நீங்க ஏதாவது டிபேட் பண்றீங்களா? என்னோட 10 வந்து ஒரு ஸ்பின்னருக்கு நான் போவேன். ஸ்வப்னில் சிங் அட் நம்பர் 10. யஷ் தயால நான் இம்பாக்டா எடுத்துட்டு வருவேன். நான் சொல்றேன் எனக்கு ரெண்டு பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அப்ப 11ல இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஹேசல்வுட் at number 11. ஹேசல்வுட் இஸ் மை நம்பர் 11. ஓகே, ஜாஷ் ஹேசல்வுட் நீங்க நம்பர் 11 எடுத்துட்டு வருவீங்க. See, more or less நம்ம டீம் வந்து காம்பினேஷன் இது டீம் சேம் தான். பட் ஒரே ஒரு வித்தியாசம் எனக்கும் உங்களுக்கும் என்னன்னா, நான் ஜாஷ் ஹேசல்வுட் இம்பாக்ட் பிளேயரா வச்சுப்பேன், யஷ் தயால் ஸ்ட்ரைட் அவே 11ல வச்சுக்கிறேன். பட் நீங்க ஸ்வப்னில் சிங் சொன்னீங்க, எனக்கு என்னமோ ஸ்வப்னில் சிங் மேல பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் பார்த்த டிஎன்பிஎல்ல கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் கலரா இருந்தாரு. சுயாஷ் சர்மாக்கு நான் போறேங்க. ஏன்னா இந்த சின்ன சுவாமியில எப்போதுமே இந்த ரிஸ்ட் ஸ்பின்னருக்கு தான் வேல்யூ அதிகம். ஏன்னா இந்த குருணால் பாண்டியா ஆல்ரெடி ஒரு இந்த ஸ்பின்னர் இருக்காரு. பட் ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கொடுப்பாரு. ரன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் விக்கெட் எப்படியாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஐம் கோயிங் டு கோ ஃபார் சுயாஷ் சர்மா. செஹல் அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு போடுவார். டெஃபினட்டா. அண்ட் தட் இஸ் ஆல்சோ நாட் a bad option. பத்ரி சுயாஷ் சர்மா கேகேஆர் கார்னர் நல்லா தான் போட்டாரு. யங்ஸ்டர் அகைன், ரிஸ்க் ஸ்பின்னர், அப் அண்ட் கமிங். நான் எதுக்கு ஸ்வப்னில் சிங்னா அந்த ஒரு கண்டினியூட்டி ஃபேக்டர். ஆர்சிபி போன சீசன் ஆடினாரு. சோ அதுக்கு தான் நான் ஸ்வப்னில் போறேன். ஐ டோன்ட் திங்க் ஸ்வப்னில் ஃபுல் 14 ஆட போறாரு, சுயாஷ் ஆட போறாரு. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி a mix. பட் ஸ்டார்டிங் மேபி ஸ்வப்னிலோட போவாங்களோ அப்படின்னு ஒரு யோசனை, அவ்வளவுதான். சோ ஒரு ரீகேப் பண்ணிடலாம் நம்மளோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் IPL 2025. உங்க இம்பாக்ட் பிளேயர் யாரா இருப்பாங்க? என்னோட இம்பாக்ட் பிளேயர் இதர் யஷ் தயால். நான் சொல்றேன், ஜாஷ் ஹேசல்வுட் என்னோட இம்பாக்ட் பிளேயர், ஒரு ஃபாஸ்ட் பவுலர். சோ ரீகேப் பண்ணோம் 11 அப்படின்னா விராட் கோலி, ஃபில் சால்ட் ஓபனர்ஸ், ரஜத் பத்திதார், ஜிதேஷ் சர்மா, லியம் லிவிங்ஸ்டன். என்னோட this is the top 5. பட் உங்களுக்கு அங்கதான் ஒரு டிஃபரன்ஸ். நீங்க வந்து ஜிதேஷ் சர்மாக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல் அட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? எஸ். சோ நம்பர் 6 என்னோடது டிம் டேவிட். பட் நீங்க வந்து ஜிதேஷ் சர்மாவை நம்பர் 6ல எடுத்துட்டு வரீங்க. டிம் டேவிட் will not figure in your 11. என்னோட 11ல டிம் டேவிட் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குருணால் பாண்டியா, நம்ம 2 பேரும் அக்ரி பண்றோம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரஷீக் சலாம், புவனேஸ்வர் குமார், ஓகே உங்க ஆர்டர் எப்படி வேணா வரலாம். அதுக்கப்புறமா யஷ் தயால். இவங்க வந்து யஷ் தயால் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட்.
இவங்க எல்லாருமே இருக்காங்க நம்மளோட காம்பினேஷன்ல. இது மட்டும் 11 பிளேயர்ஸ் இருக்கு. வேர் வி டிஃபர் அகைன் ஸ்ரேயா சர்மா நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஸ்வப்னில் சிங்க்கு போயிருக்கீங்க இல்லையா? கரெக்ட். யா. சோ இதுதான் எங்களோட 11. விராட் கோலி, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் பதிலா ஜேக்கப் பெத்தல், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஸ்ரேயா சர்மாக்கு பதிலா பிரேதம் ஃபார் ஸ்வப்னில் சிங், ரஷீக் சலாம், யஷ் தயால், ஜாஷ் ஹேசல்வுட். இதுதான் எங்களோட ஒரு காம்பினேஷன். இந்த டீமை சுத்தி முத்தி பார்த்தா பிரதம் விராட் கோலி ஒரு சீனியர் பிளேயரா இருக்காரு. இது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆர்சிபி யூசுவலி பாத்தீங்கன்னா பிக் நேம்ஸ்க்கு போவாங்க. இந்த வாட்டி பிக் நேம்ஸ் வேணாம், ஒரு யங்ஸ்டர்ஸ் அலாங் வித் விராட் கோலி ஹூ இஸ் தி கேப்டன் அப்படின்னு தோணுது. ஆர்சிபி யூசுவலி ஆர்சிபி வந்து ஸ்குவாட் நல்லா இருக்கும். அந்த 11 செலக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். இப்போ கூட நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டூ கேம்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ரன்ஸ் அந்த போர்டு வரலன்னா டிம் டேவிட் எப்படியாவது நுழைக்க பார்த்து போலிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா சின்னசாமி உங்களுக்கு எவ்வளவு ரன்ஸ் இருந்தாலும் அது போறாதுங்க. சோ அவர் மேபி அப்படி கூட பண்ணலாம். பட் உங்க லெவல்ல இருக்காரு. என் லெவல்ல இல்ல. அப்போ உங்க ஒரு ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு அவருக்கு. ஒரு 2 ஓவர் அப்போ உங்க லெவல்ல ஜேக்கப் பெத்தல சேர்த்துப்பாங்க. அதுதான் சொல்றேன். கொஞ்சம் பேட்டிங் லென்த் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு நியூட்ரல் ஃபேனா பாருங்க, இல்ல ஆர்சிபி ஃபேனா கூட பாருங்க, நம்பர் 7 குருணால் பாண்டியா வருதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் படப்படப்பு இருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். பிகாஸ் குருணால் பாண்டியா நம்பர் 7 ஒரு அந்த கான்பிடன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸ்கோர் 140 180 190 போகணும். ஆனா அந்த ஸ்குவாட்ல வேற யாரும் இல்ல. சோ அதனால குருணால் பாண்டியா தான் ஆடி ஆகணும். சோ அங்கதான் எனக்கு கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது டுவர்ட்ஸ் எண்ட். bowling definitely upgrade over last year, அதுல டவுட்டே கிடையாது. டெஃபினட்டாங்க. ஆர்சிபி பொறுத்து வந்து பார்ப்போம். IPL 2025 அவங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நிறைய இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு விராட் கோலி திருப்பி கேப்டன் பண்ண போறாரு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். தேங்க்யூ பிரேதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ guys. See you soon with lot more content. Bye.